மும்பை அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பாருங்க. நிறைய பேர் என் டீம்ல வந்து கம்பேரிசன் வீடியோ கேட்டீங்க, மும்பை விசஸ் ஆர்சிபின்னு. உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ. நான் சொல்ல போற 22 பிளேயர்ஸ் கம்பேரிசன்ல 2 ஸ்பாட்டை ஓப்பன்ல விட்டுருவேன். நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா பெட்டர் பிளேயரா இல்ல ஃபில் சால்ட் பெட்டர் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்மளே ரோஹித் சர்மான்னு தான் சொல்லுவோம். அதே ஓப்பனிங்ல நம்ம தானே தலைவன் விராட் கோலியா இல்ல கியூட் டண்டிகாக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல சந்தேகமே வேணா விராட் கோலி தான். நம்பர் 3 பொசிஷன்ல வெங்கடேஷ் ஐயரா இல்ல திலக் வர்மாவான்னு கேட்டீங்கன்னா திலக் வர்மா தான். ஃபியூச்சர்ல இந்தியன் டீம் கேப்டனா கூட ஆகலாம் திலக் வர்மா. நம்பர் 4 பொசிஷன்ல ரஜத் பட்டிதரா இல்ல சூரியகுமாரான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 5 பொசிஷன்ல நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட்டா இல்ல ரூத்தர் ஃபோர்டான்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே வேணா நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட் தான். இவர் ஒரு காட்டடி மன்னனா மாறிக்கொண்டிருக்கிறார். நம்பர் 6 பொசிஷன்ல ஜித்தே சர்மாவா இல்ல பாண்டியா கும்பு பாண்டியாவான்னு கேட்டீங்கன்னா பாண்டியா தான், வேற என்ன. நம்பர் 7 பொசிஷன்ல ருமாரியோ செஃபர்ட்டா இல்ல நமன்தீரான்னு கேட்டீங்கன்னா இது டஃப்பான சாய்ஸ் தான், ஆனா ஐபிஎல்லாம் நமன்தீர் தான். நம்பர் 8 பொசிஷன்ல சிங்கல் சைக்கோ குருணல் பாண்டியாவா இல்ல மிச்சல் சாம்னான்னு கேட்டீங்கன்னா குருணல் பாண்டியா தான். நம்பர் 9ல யாஸ் தயாலா தீபக் சகரான்னு கேட்டீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மை வச்சு பார்த்தா யாஸ் தயால் தான். நம்பர் 10 பொசிஷன்ல ஸ்விங் கிங் புவியா இல்ல ட்ரெண்ட் போல்டான்னு கேட்டீங்கன்னா 50-50 2 பேருக்கும் கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்க முடியாது, ஒரு ஆளுக்கு தான் பாயிண்ட் கொடுக்கணும்னா நான் புவனேஸ்வர் குமார் தான். நம்பர் 11 பொசிஷன்ல ஆசில் உட்டா ஆசில் காடா இல்ல பும்ராவான்னு கேட்டீங்கன்னா இது டஃப் சாய்ஸ் தான். நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மும்பை ஆர்சிபி இந்த 2 டீமுமே பேப்பர் வைஸா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கப்படிக்க 10 பொருத்தமுமே பக்காவா இருக்கு. இந்த 2 டீம்ல எது கப்படிக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த 2 டீமை கம்பேரிசன் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா சாமி.